வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் முள்ளங்கியில் சட்னி செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ செவந்துருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முள்ளங்கியை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையோட தண்டும் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு இதை திறந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை இந்த மாதிரி மசிச்சு விட்ட மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான டேஸ்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.